ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்று கிருத்திகை நட்சத்திரம் மதியம் 2:41 மணிக்கு கிருத்திகை நட்சத்திரம் பிறக்குது. நாளைய தினம் 30/7/2024 மதியம் 1:40 வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. முருகனுக்கு மிக மிக உகந்த நட்சத்திரம். செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்திருப்பது ரொம்பவே சிறப்பு. விரதம் இருக்கிறவங்க, முருகன் வழிபாட்டை செய்கிறவங்க எல்லாம் திங்கட்கிழமை இன்று உங்களுடைய வழிபாட்டை செய்தாலும் நாளைய தினமும் நிச்சயமாக செய்யலாம், எந்த தவறும் இல்லை. நாளைய தினம் மதிய வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. அதனால் நாளைய தினம் நீங்கள் கோவிலுக்கு, முருகன் கோவிலுக்கு போய் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். நிச்சயமாக உங்களுடைய கடன் தீரும். நீங்கள் முருகனை கும்பிட்டா வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கும் பணம் சம்மந்தப்பட்ட கடனும் தீரும், கர்ம வினை சம்மந்தப்பட்ட கடனும் தீரும். அதற்கு உண்டான வழியை முருகப்பெருமான் நிச்சயமாக காட்டி கொடுப்பாங்க. நாளை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் காலை 6லேருந்து 7 மணிக்குள்ள இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஆடி கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்துருக்குது. நாளைய தினம் முருகன் கோவிலுக்கு போய் விளக்கு போட்டுட்டு முருகனுக்கு செவர்லி பூக்களை அர்ச்சனை செய்து வாங்கிக்கோங்க. முருகனை 6 முறை சுற்றி வரணும். ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க. உங்களுடைய உள்ளங்கையில் ஒரே ஒரு சுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு போகும்பொழுது சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை. ஆனால் ஒரு சுக்கை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போங்க. உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாம் சுக்கு நூறாக உடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த சுக்கை கையில் வச்சுட்டு முருகனை 6 முறை சுற்றி வாங்க. முருகப்பெருமானின் சன்னிதானத்தில் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து உங்களுடைய கடன் பிரச்சனை குறையணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு வெள்ளை காகிதத்தில் ஒரு நல்ல கசங்காத ஒரு பேப்பரை, கோடு போடாத பேப்பராக பார்த்து நல்ல ஒரு பேப்பராக எடுத்துக்கோங்க. அதில் ஓம் சரவண பவ அப்படிங்கிற நாமத்தை நீங்கள் எழுதணும். முருகப்பெருமான மனசார நினச்சி என்னுடைய கடன் சுமை குறையணும் அப்படின்னு எழுதி உங்கள் கையில் இருக்குது பார்த்தீங்களா சுக்கு, அந்த பேப்பரில் மடித்து அதை பணம் வைக்கும் பெட்டியில் வச்சுடுங்க. இல்லை பூஜை அறையில் இந்த சுக்கை வைக்கலாம். கூடிய விரைவில் உங்களது கடன் பிரச்சனையை அந்த முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார். கடன் சுமை தீர்ந்ததுக்கப்புறம் இந்த சுக்கை எடுத்து சின்ன சின்னதாக உடச்சி மரம் செடிகளுக்கு கீழே போட்டுருங்க. நாளை செவ்வாய்க்கிழமை கடன் அடைப்பதற்கு உகந்த நாள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உரிய நாள். அதே செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து கிருத்திகை நட்சத்திரமும் வருது. மிகவும் அற்புதம் வாய்ந்த இந்த நாளில் முருகப்பெருமான வழிபாடு செய்ய தவறாதீங்க. அதுவும் நாளை காலை 6லேருந்து 7 மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை செஞ்சுடுங்க. சப்போஸ் உங்களால் செய்ய முடியலைனாலும் நாளை மதியம் 12 மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை செஞ்சுடுங்க. உங்கள் கடன் சுமை குறையணும் அப்படின்னா நிச்சயமாக முருகனை இது போல் வழிபாடு செய்யுங்க. நம்பிக்கை உள்ளவங்க இந்த வழிபாடு நிச்சயம் உங்களுக்கு முழு பலன் கொடுக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். அடுத்த கிருத்திகை நட்சத்திரம் வரத்துக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பு முனை ஏற்படும். முருகா முருகா என்ற நாமத்தை மனத்திற்குள் சொல்லிக்கொண்டே இருந்தால் மனத்திற்குள் இருக்கக்கூடிய அழுக்கு, கெட்ட எண்ணம் எல்லாமே வெளியில் போய் நல்ல எண்ணங்கள் தோன்றி நம்ம மனதும் தூய்மையாகும். நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே தானாக விலகும். நிச்சயமாக நாளைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய இந்த வழிபாடு மறுநாளே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்பை உருவாக்கும். பணம், நகை, இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல இந்த எல்லா விஷயத்துலேயும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கடன் தீர ரொம்பவே சக்தி வாய்ந்த நாள் தான் நாளை. அதனால் நாளைய தினம் மறக்காமல் செய்யுங்க. இன்று நீங்கள் கிருத்திகை வழிபாடு செய்தாலும் நாளைய தினம் செய்வது ரொம்ப 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 சிறப்பான ஒரு விஷயம். நம்முடைய கடன் பிரச்சனை தீரணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் வரப்பிரசாதம் அப்படின்னா அது செவ்வாய்க்கிழமை தான். அதுவும் செவ்வாய் ஓரையில் செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடும் பரிகாரம் நிச்சயமாக நல்ல பலன் கொடுக்கும். எது செய்தாலும் சரி, எந்த வழிபாடாக இருந்தாலும் சரி, எந்த பரிகாரமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குல தெய்வத்தை மனதில் நினைத்து அவங்கக்கிட்ட அருளாசி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்யுங்க. உங்கள் குலதெய்வம் உங்கள் கூடவே இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரத்தில் முழு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். முருகப்பெருமானின் அருளிலும் உங்கள் குல தெய்வத்தின் அருளிலும் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.